குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான மார்னிங் கிச்சன் ரொட்டீன் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரஷ்ஷில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசையாக இன்றைக்கி ஒரு சூப்பர் டைம் சேவிங் டிப்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மினிட்டில் வரப்போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எப்போயுமே துவரம்பருப்பை ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிடுவேன். அப்போது நமக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். நமக்கு வந்து சாம்பாரும் சீக்கிரம் வச்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காலையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது அதில் அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். இன்னுமே உங்களுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு பருப்பு அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் கடாயில் நெய் போட்டு கடுகு தாளித்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் காய்கறி போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு குழம்பு மிளகாப்பொடி இது 3மே போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு நான் கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். சாம்பார் இப்படி தான் மேக் பண்ணுறது. ஸோ எஸ், இப்போ வந்துட்டு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சுட சுட சாதம், சாம்பார், அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், எப்பயும் போல் கொஞ்சம் தயிர் பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் விசில்ஸை வாஷ் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்துட்டு டின்னருக்கு மட்டும் கிச்சனுக்கு வருவேன். இது இன்னொரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்னென்னா, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கும் ஒன்று ஒன்று சமைக்காமல் ஒரு வேளை சமைச்சிட்டு 2 வேலைக்கு வச்சுக்கலாம். இப்போ காலையில் சமைச்சிட்றோமா, காலைக்கும் அந்த சாம்பார் வச்சுக்கலாம், டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம டின்னருக்கு மட்டும் குக் பண்ணால் போதும். இதை கூட ஒரு டிப்ஸாக எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் அப்படி தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என் எண்டில் இருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். என்னோடய கிச்சனோட மார்னிங் வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் தம்ஸ் அப் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு குட் நியூஸ் கூட இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேக்கர்ஸ்க்கான டிப்ஸ் வ்ளாக்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.